அமைதியான ஒரு கிராமம். மலை அடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு பழமையான முருகன் கோவில். அந்த கோவிலில் தினமும் தீபமேற்றி வேலவா என்று அழைக்கும் பக்தர்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் காரியன். அவன் ஒரு திருடன். காரியன் சிறுவயதில் தந்தை தாயை இழந்தவன். பசி, வறுமை அவனை தவறான பாதைக்கு தள்ளின. நான் திருடாவிட்டால் நான் உயிர் வாழ முடியாது. அவன் மனதில் அடிக்கடி தோன்றும் வாக்கியம். அவன் இரவில் மட்டும் வெளியே வருவான். கிராம மக்கள் அவனை பயந்தனர். ஒருநாள் காரியன் மலை அடிவாரத்தில் உள்ள முருகன் கோவிலை பார்த்தான். இந்த கோவிலில் நிச்சயம் பொன், வெள்ளி இருக்கும். ஒரே ஒரு திருட்டு செய்தால் பல மாதங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அவன் முடிவு செய்தான், அடுத்த பௌர்ணமி இரவு கோவிலுக்குள் போவேன். நிலா முழுமையாக பிரகாசித்தது. காற்று மெதுவாக வீசியது. காரியன் சுவரை ஏறி கோவிலுக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே சென்றபோது முருகன் சிலை முன் விளக்கு மட்டும் எரிந்தது. அந்த சிலையை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. ஏன் இந்த கண்கள் என்னை பார்த்த மாதிரி இருக்கிறது? அவன் தலைகுலுக்கினான். இது என் கற்பனைதான். அவன் நகைகளை எடுக்க கையை நீட்டியபோது பெல், கோவில் மணி தானாக அடித்தது. அவன் பதறினான். யாராவது இருக்கிறார்களா? அமைதி. மீண்டும் முயன்றான். அப்போது ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒலி கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். அவன் கண் முன்னால் ஒரு அழகான சிறுவன், கையில் வேல், அருகில் மயில். அவன் சிரித்தான். காரியனே, நீ என்ன தேடுகிறாய்? காரியன் நடுங்கினான். நீ யார்? நான் இந்த ஆலயத்தின் காப்பாளர். சிறுவன் மெதுவாக சொன்னான். நீ திருடுவது பொன்னில்லை, உன் மன அமைதியைத்தான். காரியனின் கண்களில் கண்ணீர். எனக்கு வேறு வழியில்லை. சிறுவன் அருகில் வந்தான். உனக்கு வேலை வேண்டும், திருட்டு வேண்டாம். அவன் கையை தொட்டவுடன் சிறுவன் ஒலியாக மாறி முருகன் ரூபத்தில் காட்சி தந்தார். காரியன் தரையில் விழுந்தான். வேலவா, என்னை மன்னி. அந்த இரவு காரியன் அழுதான். அவன் இதயம் காலியாகி சுத்தமாக மாறியது. காலை கோவில் பூஜாரி கதவை திறந்தார். காரியன் வெளியே அமர்ந்திருந்தான். என்னை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நான் இனி திருட மாட்டேன். காரியன் கோவிலில் துப்புரவு செய்தான். தீபமேற்றினான். பக்தர்களுக்கு உதவினான். கிராம மக்கள் மெதுவாக அவனை ஏற்றுக்கொண்டனர். ஒரு நாள் ஒரு குழந்தை கேட்டது, அண்ணா, நீ ஏன் எப்போதும் சிரிக்கிறாய்? அவன் சிரித்தான். ஏனென்றால் நான் ஒரு முறை வழி தவறினேன். ஆனால் முருகன் என்னை திரும்ப அழைத்தார். ஒரு வருடம் கழித்து கோவிலில் பெரிய திருவிழா. அந்த இரவு மீண்டும் கோவில் நகைகள் அவன் முன் இருந்தது. யாரும் கவனிக்கவில்லை. அவன் கையை நீட்டினான். ஒரு நிமிடம் அமைதி. பின்னர் அவன் கையை பின்னுக்கு எடுத்தான். இது என் பழைய வாழ்க்கை அல்ல. அவன் கண்களில் நம்பிக்கை. அந்த நேரம் கோவில் மணி மீண்டும் ஒலித்தது. பல ஆண்டுகள் கழித்து காரியன் திருடன் என்றல்ல, பக்தன் காரியன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு இரவு கனவில் முருகன் தோன்றி சொன்னார், உன் பெரிய வெற்றி நீ உன்னை வென்றது. ஒரு திருடன், ஒரு காட்சி, ஒரு மனமாற்றம். முருகன் காப்பது உடலை அல்ல, மனதை. நெறி. உண்மையான பக்தி என்பது பயத்தில் அல்ல, மனமாற்றத்தில். ஒரு தவறு செய்த மனிதனும் மனம் மாறினால் தெய்வத்தின் பிள்ளை ஆகலாம்.